சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த தடவை எடுத்தோடனே ஒரு கேள்வியை கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு இந்த வாரம் பூரா வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் வந்த படங்களில் ரொம்ப இன்னைக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ரைடு ஓடிட்டு இருக்க விஷயமே பைசன் தான். இந்த பைசனில் என்ன ஒரு கேள்வியை நான் கேட்கணும் அப்படின்னா, கடைசியாக அந்த ஒரு விஷயத்த வந்து ஜாதி பிரச்சனைகளை வந்து இந்த சினிமாவில் இழுத்து விட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அந்த நேரத்தில் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா படத்தை பற்றி கேட்காம நம்ம இதவே இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக கேட்குறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. பட் அந்த வருத்தத்தை தாண்டி அதுக்கெல்லாம் சில விடை கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு வாரத்தில் நிறைய ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதான். சாதி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக அந்த படத்தையே அவர் எடுத்துருக்கு. சரி. ஆனால் அதுவே ஒரு சாதி பிரச்சனையை கலப்பிருக்கு. ஓகே. அதுதான் பெரிய ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்கு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, தென் மாநிலங்களில் 2 சாதிகளுக்கு நடுவே நீண்ட காலமாக ஒரு பகை இருக்குது. இந்த பகையை தாத்தா காலத்தில் ஆரம்பித்தது. அது வந்து ஏன் தேவையில்லாமல் இப்போவும் தொடருது, சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் ஏன் அடிச்சுட்டு நிற்கணும் அப்படிங்கிறது தான் அந்த படம் எழுப்புகிற கேள்வி. அதே மாதிரி வந்து 2 கேஸ்டையும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறார். இந்த கேஸ்ட்லேருந்து ஒரு தலைவர், இந்த கேஸ்ட்லேருந்து ஒரு தலைவர், 2 பேருமே நல்லவங்க தான். ஆனால் வேற வழி இல்லாமல் இந்த சண்டையை அவங்க தொடர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை கொண்டு போகிறார். இன்னொரு சாதியை இழிவுபடுத்தி தன் சாதியை பெருமைப்படுத்தி ஒரு பேசவே இல்லை இந்த படத்தில். ஆனால் இந்த படத்தையே பார்க்காத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, மாரி செல்வராஜ் அவர் சாதியை உயர்த்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, மற்ற சாதியினரை இழிவுபடுத்திருக்கிறாரு, இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ தென் மாவட்டங்களில் வந்து பல பேர் அந்த படத்தை புறக்கணிக்கிறாங்க. இந்த படத்தை புறக்கணிப்போம்னு அவங்க தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கிறது தான் அதில் வந்து நான் சொல்ல வர்றது. நீங்கள் சாதி இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு படமாக அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகியலோடு உருவாக்கப்பட்ட ஒரு படம். ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒருத்தன் இந்தியாவுக்காக விளையாடுற ஒரு மாபெரும் விளையாட்டு வீரனா எப்படி மாறலாம் அப்படின்னு இந்த கதை சொல்லுது. அது அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிற சாதியெல்லாம் தூக்கி வரமா வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நீங்கள் உங்களோட இலக்கை அடைஞ்சிடணும். அது ஒன்று தான் அந்த படம் சொல்ல வர்றது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஏதேதோ இந்த படத்தை பற்றி பேசி குழப்பி அதை ஓட விடாமல் செய்வதற்கு ஒரு கூட்டம் இந்த நிமிஷம் வரைக்கும் தயாராக இருக்கு. அது வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகே. இல்லை, இப்போ அதுவும் இல்லாமல் சமீபத்தில் அந்த விளையாட்டுக்கு சொந்தக்காரர் அந்த அந்த வெற்றிக்கெல்லாம் சொந்தக்காரரை போய் சந்திச்சாங்க. மணத்தி கணேசன் அவருக்கு அவருடைய பிடி மாஸ்டர் அவரை போய் பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு செயலும் கூட. ஸோ நல்ல ஒரு சிந்தனை. இந்த மாதிரி ஏதோ விழாக்கள் வந்து தீபாவளி சம்மந்தமாக ஏதோ ஒரு விழாக்கள் நடக்கும்பொழுது நம்ம அவரை போய் சேர்ந்து ஒரு மரியாதை நிமித்தமாக பண்ணுவோன்ட்டு பண்ணிடுறாங்க. பட் அவர் வந்து இந்த விஷயங்களை வந்து அவர் எப்படி எடுத்து, அதாவது அவர் அன்றைக்கு அந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தது வேற மாதிரி இருக்கும். பட் இந்த காவியத்தை வந்து இப்படி நீங்கள் படைச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள அவருக்கு ஆழமான ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி ஏதாவது தகவல் சார்? இல்லை, அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக மாரி செல்வராஜ் வந்து அப்படி எத்தனை தடவை கையெழுத்து கும்பிடுறாரு இல்லையா? அப்போ நீங்க வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு, எல்லாரை சுற்றியும் ஒரு கதை இருக்கு. அதனால அது திரை வடிவமாக்கும் போது அந்த டெப்த் அதுக்குள்ள கிடைக்குதாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. எல்லாருமே இங்க படம் எடுக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தானே மாரி செல்வராஜவும் வெற்றிமாறனாவும் இருக்காங்க. ஆமா, படம் எடுக்கிறவங்க எல்லாம் டைரக்டர் கிடையாது. இல்ல, நல்லா சிக்னேச்சர் கொடுக்குறவங்க தான் டைரக்டர். அப்போ இவங்க வந்து இவங்களுடைய படங்களை பார்த்துட்டு வெளியில வந்தா நமக்கு 2 நாள் தூக்கம் வர முடியாது. ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுது. அப்படி நம் கதையை ஒருத்தர் படமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த பிடி மாஸ்டருக்கு தோணும். அவர் வந்து அந்த படத்தை பார்த்தாருன்னா இந்த கேரக்டர் நானா எவ்வளவு அழகா அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோணும். இல்லை, அப்ப அதெல்லாம் சேர்ந்துதான் அது வந்து பல முறையை ஒரு கையெழுத்து கும்பிட்டு இருக்காரு. உண்மை. ஆனா அது மெய் சிலிர்க்கிற விஷயமா பாத்தீங்கன்னா அந்த கதைகள்ல இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தது. அதாவது இது வந்து கற்பனை, அதாவது வந்து நிஜ கதை அல்ல, இது வந்து கற்பனை அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கும் வந்து செய்திகள்ல நிறைய பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல இதை பத்தியும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதோட உங்க கருத்து என்னவா இருக்கு? இல்லைங்க, இப்ப என்னன்னா ஒரு சேஃப்டி தேவைப்படுது. சரி, இது கற்பனைன்னு நீங்க போட்டீங்கன்னா நாளைக்கு யாரோ ஒருத்தர் வழக்கு போடுவதற்கு அது வந்து வழக்கு போட்டால் கூட அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ஒரு கருவி இருக்கும். சரி, அதனால உண்மை கதையை எடுத்தால் கூட
உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது பெரும்பாலும் கற்பனை தான் போட்டுருவாங்க. சரி. அப்ப நாளைக்கு வந்து நீ என்ன சொல்லிட்ட, ம். என்ன அசிங்கப்படுத்திட்ட, இனி யாரும் வர முடியாது. ஆமா. படத்திலேயே நல்லா காமிச்சிட்டா கூட ஏதோ ஒரு சாதி அழுத்தம், எப்பா உன்னதாப்பா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க, ம். என்ன இருந்தாலும் நீ வந்து ஒரு 50 லட்ச ரூபா கேளு, ம். இல்ல 1 கோடி ரூபா கேளு, என்ன வச்சு எடுத்தீங்க கேளுன்னு யாரோ ஒருத்தர் தூண்டி விடுறாங்கன்னு ஆமா. நாளைக்கு இந்த கேப்ஷன் பயன்படும். சூப்பர். இது வந்து கற்பனை தான் அப்படின்னு அங்க போய் கோர்ட்ல சொல்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அருமை. என்ன பிள்ளை நடக்குது சினிமாவில் வந்து அப்படிலாம் நடக்குது. ம். அதனாலதான் முடிந்த அளவுக்கு உஷாரா இருக்காங்க. ஓகே ஓகே. டியூட், இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம், இப்போ சமீபத்துல அதோடைய தேங்க்ஸ் மீட் சக்சஸ் மீட் கூட நடந்தது. நீங்க அது எப்படி, அது சக்சஸ் மீட்டா பாக்குறீங்களா, அது எப்படி? சக்சஸ் தான் படம், இதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. படம் வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க அதுல சொல்ல வர்ற எல்லா கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. ம். பிரதீப் ரங்கநாதனா அவங்க வந்து பெரிய ரோல் மாடலாலாம் நினைக்கிறாங்க. ஓகே. அது வந்து அது தவறான விஷயம்தான். ம். பிரதீப் ரங்கநாதனை ரோல் மாடலா எடுத்துட்டு எப்படி உருப்பட போறான் வாழ்க்கையில், அது கிடையாது இல்லை. ம். ஆனாலும் அவருடைய அந்த நடிப்பு, ம். அவர் ரொம்ப அசால்ட்டா வர்றது, ம். தலையை கூட சீவாம வந்து நிற்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அது பெரிய வெற்றி படமா மாத்திருக்காங்க. ம். உள்ளபடியே சக்சஸ். ஓகே ஓகே. அடுத்து வந்து மகுடம் படத்தை பத்தி பேசியாகணும். இப்போ வந்து சில நேரங்கள்ல, அதாவது பட்ஜெட் இல்லாம படங்கள் நிக்கலாம், இல்ல அந்த ஹீரோ வந்து பட்ஜெட் அதிகமா கேட்கிறாரு அப்படின்ட்டு ஹீரோ கூட மாத்தலாம். ஆனா இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீ விலைக்கு நான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அப்போ அந்த மகுடம் படத்துலயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்ற ஒரு விஷயம் வெளியில தெரியுது. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, ஆக்சுவலா மகுடம் படத்தில் விஷால் ஹீரோ, ரவி அரசுன்னு ஒருத்தர் டைரக்டர். அவர் ஏற்கனவே வந்து ஈட்டின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு, அதர்வாவுக்கு சூப்பர் படம். அதுக்கப்புறம் ஐங்கரன் ஒரு படம் பண்ணாரு, அதுவும் பிரமாதமான படம். ஓகே. 2 படமுமே அந்த டைரக்டருடைய பேரை சொல்கிற மாதிரியான படம். ஓகே. ஆனால் அவருக்கு வந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கு. எனக்கு ஐங்கரன் படம்லாம் வந்து படம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட படம் பழைய படமா இருந்துச்சு. ஆனாலும் படத்தை பார்க்குறவங்க அழகா நல்ல படம் தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சு உடனே அவருக்கு ஒரு படம் கொடுக்குறீங்களா? ஆனா இல்லை, தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கன்னட சூப்பர் ஸ்டார் சுதீப் வச்சு ஒரு படம் பண்றதா அங்கே போனாரு. அதுவும் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே. சரி ஓகேன்ட்டு வந்துட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் விஷாலை பார்த்து இந்த கதையை சொல்றாரு. விஷாலுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பக்கம் சூப்பர் குட் சௌத்ரி தான் அந்த படத்தை தயாரிக்கிறார். சூப்பர் குட் சௌத்ரி எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னா, விஷால் ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு பெரும் தொகை கடன் வாங்கியிருக்காரு. சரி சரி. அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காரு. அப்போ அசலே வரல, என்ன பண்ணலான்னு பேசும்போது, சார் நான் டேட்டா கொடுத்துட்றேன், நீங்க வந்து படம் பண்ணிடுங்க அப்படின்னு அப்படி மாற்றி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் முதல் பிரதி அடிப்படையில் விஷாலே இந்த படத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் காப்பி பேசி. ஓகே. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற காம்ப்ளிகேஷன். இப்போ படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகுது. அதுல ரவி அரசு மேல ஏதோ ஒரு அதிருப்தி விஷாலுக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த டைரக்டர் வேண்டாம், டைரக்டர் தூக்கிடுவார் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏற்கனவே மிஸ்கினோட துப்பறிவாளன் 2 படம் பண்ண போய் மிஸ்கினை தூக்குனாரு படத்துல இருந்து. அங்க லண்டன்ல போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மிஸ்கின் ஒரு அடிக்கடி சண்டையோட சென்னைக்கு திரும்பினாங்க. படம் எடுத்த வரைக்கும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா நானே டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு விஷால். அந்த அளவுக்கு மிஸ்கினோட ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த படத்துலயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது எதனால் வந்ததுன்னு தெரியல. யார் மீது தவறு, ரவி அரசு மீது தவறா, விஷால் மீது தவறான்னு நமக்கு தெரியல. ஆனால் விஷால் எடுத்த முடிவு இருக்குல்ல, அது கொஞ்சம் அராஜகம். ஏன்னா எப்பவுமே ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் கருத்து வேற்றுமைங்கிறது நிறைய படங்கள்ல இருக்கு. சங்கருக்கும் ரஜினிக்கும் இருந்திருக்கு, சங்கருக்கும் கமலுக்கும் இருந்திருக்கு. கமல் யார் படமெல்லாம் பண்றாரோ அவங்களுக்கு கூட எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா கமல் வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒருத்தர். ஒரு ஷாட் வச்சா கூட தப்பா வச்சா ஏன்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவங்க அந்த டைரக்டருக்கான மரியாதை கொடுத்தாங்க. அந்த நேரத்துல சண்டை போடுவாங்களே தவிர அடுத்து வந்து சமாதானமாயி, ரைட்டு சார் என் மேலதான் தப்பு, ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்துல ரவி அரச விஷால் மன்னிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, நானே டைரக்ட் பண்றேன், நீ கிளம்புன்னு அவர் அனுப்பிச்சுட்டு இவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ சௌத்ரிக்கு என்னன்னா, அவரு பணம் கொடுத்துருக்கிறாரு விஷாலுக்கு, அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஆமா, வேற வழி இல்லை. கரெக்ட். ஸோ இந்த சூழ்நிலையில அவர் டைரக்டர் பக்கம் நிற்பாரா, ஹீரோ பக்கம் நிற்பாரா? ஹீரோ பக்கம் தான் இல்லை. ஆமா, அவர் அமைதியாயிட்டாரு. இப்போ இவரை விரட்டி விட்டு அவரே பணம் நானே டைரக்ட் பண்றேன்னு அறிவிச்சிட்டாரு. ஓகே. இப்போ ரவி அரசுக்கு என்னன்னா, நம்ம போய் சண்டை போட்டோம்னா விஷாலை எடுத்து ஜெயிக்க முடியாது.
ஏன்னா விஷால் வந்து நடிகர் சங்கத்துல ம். ஒரு முக்கியமான ஆமா. பொறுப்புல இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு 10 வருஷமா சண்டை தான் அவர் தினந்தோறும். ஓகே, ஓகே. விஷால் வந்து தினந்தோறும் சண்டை போட்டு ஒரு பயிற்சி பெற்ற வீரர். சண்டைக்காரரா மாறிட்டாரு. இப்ப அவர்கிட்ட போய் நீங்க சண்டை பிடிச்சி வைக்க முடியாது. முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? சாத்தியமா போயிடுவோம்ட்டு சரி. அவர் வீட்டு வாசல்ல மனைவியோட போய் நின்றுருக்காரு. ஓகே, ஓகே. ரொம்ப நேரம் காத்திருக்கிறாரு, மணிக்கணக்கில் காத்திருக்கிறாரு. விஷால் அவரை சந்திக்கவே விரும்பி ம். எல்லாம் தூக்கணும் தான் கிளம்பிட்டார். ம். இப்ப இயக்குனர் சங்கம் என்ன பண்ணுது? ரவி அரசிட்ட நீங்க வாங்க, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க வந்து விஷாலை என்கொயரி பண்றோம், ம். இல்லைன்னா அந்த படத்தை நிறுத்திடுவோம், ம். எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் சரி. அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் டைரக்டரா தூண்டுறாங்க. ஓகே, ஓகே. டைரக்டர் என்னன்னா, இது ஒரு சின்ன ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ம். இங்க வந்து நாம ஒரு ஹீரோட்டையோ ஒரு தயாரிப்பாளர்கிட்டயோ சண்டை போட்டோம்னா எதிர்காலம் பாழாயிரும். ம். என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு டைரக்டர் சண்டை பிடிச்சா இல்லையா, இவனை படத்துல கமிட் பண்ணோம்னா இவனோட சண்டை போடுறதே நமக்கு வேலை. ஆமா. அதனால இது வேண்டாம்னு எல்லாருமே ஒதுக்கிட்டாங்கன்னா முத்திரை குத்திடுவாங்க. எதிர்காலம் பாழாயிரும். ம். அப்ப வேண்டாம் சார், எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நான் பேசிக்கிட்டு ம். நீங்க வராதுன்ட்டு அவர் கொஞ்சம் ஒதுங்கி ஓகே, ஓகே. இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அவருக்கு நியாயம் கிடைக்குமான்னு தெரியல. ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சரி. இப்போ இந்த பிரச்சனைய நீங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நியாயம் கிடைக்குமோ இல்லையோ அப்படின்னு. ஆனா, ஒரு வகையில பார்க்கும்பொழுது இப்போ லைக்கா அவங்களுடைய பிரச்சனை இப்போ வரையும் அந்த டச்ல தான் இருக்கு. இவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு எப்படி ஒரு கமிட்மெண்ட் குடுத்தாரோ, அதே கமிட்மெண்ட் லைக்கா அவங்களுக்கும் குடுத்திருந்தாரு. ஸோ இப்ப இந்த விஷயத்த எப்படி அவர் சால்வ் பண்ண போறாரு? லைக்கா விஷயம் கொஞ்சம் கைமீறி போயிடுச்சு. ஓகே. ஆக்சுவலா அவங்க நீதிமன்றத்துக்கு போய் விஷால் மீது ஒரு வழக்கை போட்டு இப்போ போயிட்டு இருக்கு, வழக்கு போயிட்டு இருக்கு. ஜட்ஜி என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் அந்த இது அடுத்த கட்ட நகர்வுன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஆனால் விஷாலும் லைக்காவும் இணைந்து இனிமே படம் பண்றது சாத்தியம் இல்லை. ஓகே. ஏன்னா அவ்வளவு பெரிய சண்டையை போட்டுட்டு ம். இப்போ சௌத்ரி சார் விஷாலுங்கிறது வேற. ஏன்னா அவர் சண்டையே போடல, ஓகே. அடுத்த கடனுக்கு ஃப்ரெண்ட்லியா விஷால் அன்னைக்கு டேட்டை வாங்கிட்டாரு. ம். பட் லைக்கா அப்படி இல்லை. ம். அவங்க வெயிட் பண்ணி பார்த்து போராடி ம். ஒரு கட்டத்துல முடியாம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப சண்டையா மாறிடுச்சு. ம். இனிமே விஷால் வந்து லைக்காவுக்கு படம் பண்ண முடியும். ஓகே. இந்த பணத்தை அவங்க எப்படி திரும்ப வாங்க போறாங்கிறது தான் இப்போதைய ஆ. பிரச்சனை. அது எப்படின்னு தெரியல, நீதிமன்றம் முடிவு. ஓகே. கடைசியா ஒரு ஒரு 5 படத்த பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த படத்துடைய ஒரு வாரமும் வேற வேற ஒரு முப்பரிமாணங்களா தான் பிரிஞ்சுட்டு இருக்கு. அந்த கதைய வந்து பாத்தீங்கன்னா, அரசன் படத்த பத்தி தான் நான் பேச போறேன். பட் இதுல வந்து ஒரு மயிலை சிவா அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து மையமா வச்சு தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தை பார்த்தா அவருடைய வாழ்க்கையோடைய வரலாறு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு வெளிப்படையா ஒரு தகவல் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இதோடைய கருத்து எப்படிங்க? இல்ல, வெற்றிமாறன் அப்படி சொல்லுங்க. சரி. யூகத்தின் அடிப்படையில சொல்றாங்க. சரி. அவருடைய கதையா இருக்கும்னு சொல்றாங்க. சரி. இது வடசென்னை சார்ந்த கதை. ஓகே. இவர் மயிலை சிவான்னு சொல்லும்போது இவரு இந்த திருவல்லிக்கேணி பகுதியில ம். இருக்கிற ஒருத்தர். ஓகே. அங்க பல பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்றாரு, பிரச்சனையை ஏற்படுத்துறாரு. அப்படி அது தனி கதை வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, வெற்றிமாறனுக்கு இந்த மாதிரி சொசைட்டில சில முக்கியமானவர்கள், ம். காவல்துறையோடு முரண்பாடு கொண்டவர்களோட ம். அவங்க கதையெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு தோணுது. ஓகே. இதை வந்து ஒரு அனலைஸா பண்றாரு ம். எப்பவுமே. ம். இப்போ சவுக்கு சங்கருடைய வாழ்க்கை வரலாறா ஒரு படம் எடுக்க போறாரு ம். வெற்றிமாறன். ம். சவுக்கு சங்கர் அவர் லைஃப்ல நடந்த பல விஷயங்களை ம். வெற்றிமாறனோட ஷேர் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் அவரே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அவர் லைஃப்பை பற்றி. ஓகே. அதை வந்து வெற்றிமாறன் கொடுத்து படிச்சிருக்கீங்க, ம். என்னை பத்தி நீங்க ஒரு ஒரு பயோபிக் எடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ம். அது எதிர்காலத்துல எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. பட் வெற்றிமாறனுடைய அந்த கேரக்டர் சொல்றேன். ம். இந்த மாதிரி கொஞ்சம் காவல்துறையோடு முரண்பாடு உள்ளவர்களை அவர் சந்திக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. ம். அப்படிதான் இந்த மயிலை சிவாவை meet ஓகே. பண்ணிருக்காரு. ஓகே. அதுதான் இந்த கதையான்னு நமக்கு தெரியாது. ம். அரசன் கதை அதுவான்ங்கிறத ஓகே. வெற்றிமாறன் தான் சொல்லணும், நமக்கு தெரியாது. ம். ஆனால் அவர் எப்பவோ சந்திச்சதை வச்சு இவங்க சொல்றாங்க அந்த கதை தான் சொல்றாங்க. இருக்கலாம், இல்லாமல் போகலாம், நமக்கு தெரியாது. படம் மாற்றம். ஓகே. ஓகே. இல்ல கிட்டத்தட்ட அந்த சின்ன சின்ன அந்த வீடியோ தொகுப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அது நம்ம என்னன்னா உண்மையிலேயே அது நம்ம சிலம்பரசனா இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படின்னா அந்த கேரக்டராவே வாழ்றாரே அப்படின்ற ஒரு விஷயம். அவரை வந்து ஒரு சினிமா நடிகரா அந்த வீடியோல பார்க்க முடியல. அந்த உண்மையான கதாபாத்திரமா தான் தெரியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் ரசிகர்கள் எல்லாமே அவரை வந்து ஒரு மையப்படுத்தி ஆகா ரொம்ப வேற மாதிரியான ஒரு புகழ்ச்சி. இப்ப இந்த படம் வெளிவந்த பிறகு சிம்புனுடைய மார்க்கெட்டே வேற ஒரு இடத்துக்கு போகுது கட்டாயம். ஓகே. ஏன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் தான் நான் நினைக்கிறேன். ம். இதுக்கு முன்னாடி பல டைரக்டர்களோட சேர்ந்து ம். ஒரு முரட்டு பையனாலாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஆமா. வேற. ம். தொட்டி ஜெயாங்கிற படம்லாம் நடிச்சிருக்காரு. ம். நிறைய படங்கள்ல அந்த மாதிரி ஆமா. பண்ணியிருக்காரு. ம். பட் இங்க வந்து எப்பவுமே வெற்றிமாறன் வேற மாதிரி காட்டுவார். ம்.
நாம பார்க்குற வழக்கமான ஒரு ஹீரோவா சிம்பு அவர் காட்ட மாட்டாருன்னு நான் உறுதியா நம்புறேன். ஓகே. அப்ப அதற்கப்புறம் அவருடைய மார்க்கெட்டுங்கிறது வேற ஒரு இடத்துக்கு போகும். சிம்பு ஒரு நல்ல நடிகர் தான். வானம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அல்டிமேட்டான நடிப்பு அதுல பார்க்கலாம். அதனால சரியான இயக்குனர்கிட்ட போய் சேரும்போது தான் அவருடைய இன்னொரு டைமென்ஷன் தெரியும். ஓகே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சிம்பு வந்து கட்டாயமா அதை ரீச் பண்ணுவார். ஓகே. படம் வெளில வந்த பிறகு இதுவரைக்கும் நாம சிம்புவை பார்த்தது சரி, இதற்கப்புறம் பார்க்க போறதும் சரி வேற மாதிரி தான். ஓகே. ஓகே. தனுஷ் அவர்களுடைய இப்போ ஹிந்தி படம், இந்த படத்துடைய அப்டேட் என்ன மாதிரி இருக்கு?